நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டோட்டலாக ஒரு 10 to 11 ஆர்டிகல்ஸ் எக்கனாமிக் சர்வே பற்றி வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் 1 இயர் இந்தியாவோட எக்கனாமி எப்படி வந்திருக்கு ஒரு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல பட்ஜெட்டுக்கு முன்னாடி. ஸோ அந்த சர்வேயோட டேட்டாஸ் வந்திருக்கு. எல்லா டேட்டாஸையும் எது எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ இன்னைக்கு இந்த பேப்பரில் போட்டிருக்கிறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட், எக்கனாமிக் சர்வே எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் என்ன சொல்லணும், லாஸ்ட் இயர் 2023 இந்தியாவோட growth எத்தனை பர்சன்ட் இருந்துச்சு, அண்ட் இந்த இயர் 2024 இந்தியாவோட growth எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமோ கம்மியாக இருக்குமோ, அதில் ஃபஸ்ட்டு பேசும், அதை பார்க்கலாம். ஸோ 2023 லாஸ்ட் இயரில் இந்தியாவோட growth வந்து 8.4%. யோசிக்க முடியுதுல்ல. ஸோ யூஸ்வலாக ஒரு இந்தியா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை விட 8% அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் இயர். ஸோ growth இருக்குது. அப்போ இந்த இயர் எப்படி இருக்கும், 2024 கண்டிப்பாக 6.5 அட்லீஸ்ட் 7% ஆச்சு growth இருக்கும். அதாவது 2023 கம்பேர் பண்ணுறதை விட 2023 விட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும், அட்லீஸ்ட் 6.5 7% ப்ரொடக்ஷன் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக தான் உற்பத்தி பண்ணுவோம். சில பேர் இப்படி யோசிக்கலாம், 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து growth அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு யோசிக்கலாம். பட் ஆக்சுவலாக இது எல்லாமே எந்த இம்பாக்ட்க்கு அப்புறம், கோவிட் இம்பாக்ட்க்கு அப்புறம். உங்களுக்கு தெரியும்ல, கோவிட் டைமில் லாக்டவுனில் ப்ரொடக்ஷனே பண்ணல. அதாவது வழக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணோம், நெகட்டிவ் இருந்துச்சு. அந்த நெகட்டிவ் க்ரோத்தில் இருந்து அடுத்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 வருஷத்தை பாசிட்டிவ் இருந்திருக்கு. அதாவது 2022 23 24 ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறத விட ப்ரொடக்ஷனை அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்தியாவோட க்ரோத் கான்சிக்யூட்டிவாக அட்லீஸ்ட் ஒரு 7% க்ரோத் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ என்ன பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமி கோவிடுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு இப்போ இனிமேல் வந்துடும். ஸோ எக்கனாமிக் சர்வே சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, கோவிட் இருந்துச்சு, கோவிடில் எல்லாரும் சஃபர் ஆனாங்க. அந்த சஃபரான எக்கனாமிலேருந்து ஒவ்வொருத்தவங்க என்ன ரிகவரி ஆகுறாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் கொஞ்சம் ரிகவரி ஆகுறாங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வந்து க்ரோத் பாசிட்டிவ் ஆனதுனால இதுக்கப்புறம் ரிகவரி ஸ்டேஜ் கிடையாது, சூப்பராக ஆயிடுச்சு. அப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்தோமோ அந்த லெவலுக்கு வந்தாச்சு. தி எக்கனாமி ஹஸ் ப்ராட்லி காட் அப் வித் தி ப்ரீ கோவிட் க்ரோத் ட்ரெண்ட்ஸ். ஸோ கோவிடுக்கு முன்னாடி இந்தியா எக்கனாமி எவ்வளோ க்ரோத்தில் இருந்துச்சோ அந்த ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. பட் இந்தியாவோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா. ஸோ ஜிடிபி வந்து வருஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தோம், நம்ம இன்றைக்கி தானே பார்த்தோம், லாஸ்ட் 10 இயர்ஸாக கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடுச்சு பார்த்தோம்ல. லிங்க் பண்ண முடியுதா. ஸோ ஒரு கண்ட்ரியில் ஜிடிபி அதிகமாகும் போது எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கணும். பட் ஆக்சுவலாக இது அதிகமாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இது வந்து இந்தியாவோட எக்கனாமியில் முக்கியமான ப்ராப்ளம். இது ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், வருஷம் இந்தியாவோட க்ரோத் அதிகமாகிட்டே இருக்குன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, நிறைய பேர் சம்பாதிப்பாங்க. அப்போது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய பேர் காசு கிடைக்குதுன்னு அர்த்தம், காசு போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஈக்குவாலிட்டி தான் அதிகமாகணும். பட் இந்தியா வந்து வருஷம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. இது ரெண்டாவது ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளமையும் இந்தியாவால் இன்னும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சரில் உங்களோட பாலிசி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை சரி பண்ணுறதும் இன்இக்வாலிட்டி சரி பண்ணுறதும் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வே கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் இன்இக்வாலிட்டி ஆகுது, வைடன் ஆகுதா. ஸோ அதை பற்றின டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவையும் பார்க்கலாம். இந்தியாவுடைய மக்கள் தொகையை 3ஆக பிரிக்கலாம். யார் பிரிக்கிறா, எக்கனாமிக் சர்வே பிரிக்குது. டாப் 10% பாப்புலேஷன், அதாவது பணக்காரங்க 10% பாப்புலேஷன். என்ன சொல்கிற புரிஞ்சா, இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்க எத்தனை பர்சன்டேஜ், 10%. டோட்டல் பாப்புலேஷனில் 10% எலிட் கிளாஸ். அவங்க மிடில் கிளாஸ் எத்தனை பேர், 40%. ஸோ என்ன சொல்கிற புரியுதா, இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 140 கோடியில் 40% எவ்வளோ, அவ்வளோ பர்சன்டேஜ் தான் மிடில் கிளாஸ். ஓகே, லோ கிளாஸ் பீப்புள் 50%. இந்தியாவில் பாதிக்கு பாதி பேர் எப்படி இருக்காங்க, லோ கிளாஸ் தான். மினிக் பிடிச்சா நான் ஏன் கிளாஸ்னு போகிற புரியுதா, அதாவது காசு வச்சு வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ காசு வருதுக்குல எக்கனாமிக்கலாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் எக்கனாமிக்கலாக பிரித்தா 3 பிரிக்கலாம். ஸோ பணக்காரங்க 10% தான், மிடில் கிளாஸ் 40% தான், லோவர் கிளாஸ் 50% தான். இவங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ வெல்த் வச்சுருக்காங்க அப்படின்னு எக்கனாமிக் சர்வே அனலைஸ் பண்ணுது. ஓகேவா, இந்த டாப் 10% இருக்காங்களே, இவங்க வந்து இந்தியா உற்பத்தி பண்ண வேல்யூவில், டோட்டல் வேல்யூவில், டோட்டல் வெல்த், அதாவது இந்தியாவோட வெல்த்தில் 60% வெல்த் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது இந்தியா கிட்ட 100 ரூபா இருக்குன்னா 60 ரூபாய் யார்கிட்ட இருக்குது, 10% அவர்கிட்ட இருக்குது. 30% வெல்த் வந்து மிடில் கிளாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்தியா கிட்ட 100 ரூபா காசு இருக்குன்னா அதில் 30 ரூபா எங்கே இருக்குது, மிடில் கிளாஸ். ஸோ 40% ஆஃப் மிடில் கிளாஸ் இஸ் ஹேண்ட்லிங் ஒன்லி 30% ஆஃப் இந்தியாஸ் வெல்த். ஓகே, இங்கே பாருங்க, ஜஸ்ட் 10% பாப்புலேஷன் 60% வெல்த் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது தான், அங்கே இன்ட்ரடியூஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இந்தியாவோட பாதிக்கு பாதி மக்கள் தொகை எவ்வளோ அவங்ககிட்ட வெல்த் இருக்குன்னா ஜஸ்ட் 10%. அதாவது இந்தியா ஒரு 100 ரூபா சம்பாதிக்குதுன்னா அந்த 100 ரூபாயில் 10 ரூபா மட்டும்தான் அந்த 50% மக்களுக்கு பிரித்து தராங்க. இது வந்து எக்கனாமிக் சர்வேயோட டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக கம்பேர் பண்ணலாம். அகைன் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருக்கிறேன், புரியுதுல. அகைன் சொல்கிறேன், இந்தியாவோட மக்கள் தொகை 144 கோடினா அதில் 10% மக்கள் இருக்காங்களே, அவங்க மட்டுமே 60% வேல்யூ வச்சுருக்காங்க. புரியுதுல. எஸ், இப்போ கம்பேர் பண்ணலாம். இது வந்து 2022 டேட்டா. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். 1952 எப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணக்காரங்கிட்ட இந்தியாவோட வேல்யூ இவ்வளோ தான் இருந்துச்சா, இல்லை கம்மியாக இருந்துச்சா, அதிகமாக இருந்துச்சா, செக் பண்ணலாம். ஸோ டேட்டா கம்பேர் பண்ண முடியுதா. இது 1952 ஸ்டேட்டஸ். இந்தியாவோட 10% எலைட் கிளாஸ் கிட்ட இந்தியாவோட வேல்யூவில் 38% ஆச்சு. அதாவது இந்தியா 100 ரூபா சம்பாதிக்குன்னா 38 ரூபா மட்டும் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. மிடில் கிளாஸ் இருக்காங்களே
40% பாப்புலேஷன். அவங்ககிட்ட 42% வேல்யூ காசு இருந்துச்சு. ரூ. 100 ரூ. 40 அவங்ககிட்ட போச்சு. லோவர் கிளாஸ் 50% மக்கள் வந்து இந்தியாவோட ரூ. 100 ரூ. 20 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட வேல்யூ. அப்போ என்ன இருக்குது, இந்தியா growth வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. 50லேருந்து 60, 70, 80, 90ன்னு ஒவ்வொரு வருஷம் இந்தியாவோட growth வந்து அதிகமாகிட்டே இருக்குது. 6%, 7%, 8%. அந்த growthல வேல்யூ யாருக்கு போயிருக்கணும், உங்களுக்கு போயிருக்கணும்ல. பட் என்ன இருக்குது, 20% வேல்யூ இன்னும் குறைஞ்சி 10 ஆயிருக்குல்ல. ஸோ இந்தியாவோட growth அதிகமாகியும் அந்த வேல்யூ எங்கே போகல, லோவர் செக்ஷன் போகல. அப்போ அது எங்கே போயிருக்கு, 38லேருந்து டபுள் ஆயிருக்குல்ல, 60. ஸோ இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி growth வேல்யூ அமௌண்ட் எல்லாம் யாருக்கு போயிருக்குன்னா அந்த 10% எலக்ட்ரிக் போயிருக்கு. ஸோ வருஷம் ஜிடிபி growth ஆகுதுல்ல, அந்த growth யாருக்கான growth, இந்தியாவோட growth சொல்கிறது அது இந்தியாவோட growth-ஆ இல்லை எலைட்டோட growth-ஆ? ஸோ அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டட் அதிகமாக இதுக்கப்புறம் ஆர்டிகல் வரும், அதை பார்த்துக்குங்க. இந்த காலத்தில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது இல்லை, அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா ஏஐ தானே. அதாவது ஒரு லேபர் பண்ண வேண்டிய ஒர்க்கை கம்ப்யூட்டரே பண்ணிடுது, அப்போ அவருக்கு வேலை போயிடுது. கரெக்டாக? அப்போ எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏஐன்றது சூப்பர் தான், அது சூப்பராக ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக அந்த ஏஐயை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, அது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லேபரையும் போட்டிங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஏஐ கூட ஒரு லேபரை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் வேல்யூ இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா, அதுக்கு ப்ரையாரிட்டி தரணும். பட் ஆல்சோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எதையும் விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு ஜாப் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா 2 சேர மாதிரி பார்த்துங்க. ஏஐயும் ஒர்க் பண்ணணும், அந்த ஏஐ வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன் கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2 சேர்ந்து உருவாகுதுல, அது யூனிக்காக இருக்கும். அதுக்கு பேர் என்ன, ஆக்மெண்டட் இன்டெலிஜென்ஸா. ஸோ இதுக்கப்புறம் ஜாப்ஸை வந்து ஏஐ கொடுத்துட்டு இண்டிவிஜுவலை தூக்காமல் அந்த ஏஐ அசிஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸை ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ ஆக்மெண்டட் இன்டெலிஜென்ஸ் ஜாபை உருவாக்குங்க. இந்த கார்பரேட்ஸில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 100 பேர் வேலைக்கு வச்சா அந்த 100 பேருக்கு சேலரி தரணும், அப்போ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் கம்மியாகுது, அதுக்கு 100 கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணுறீங்க. பட் ஆக்சுவலாக எத்தனை கார்பரேட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்தா தான் இந்த வேலை செய்கிறாங்களே லேபர், இவங்களுக்கு சேலரி தரீங்களே, அந்த சேலரி அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் போயிட்டு உங்கள் பொருளை வாங்குவாங்க. அப்போ நீங்கள் எல்லாரையும் வேலையை விட்டு துரத்திட்டா, நீங்கள் உருவாக்குறீங்களே எல்லா கம்பெனியும் பொருள் உற்பத்தி பண்ணுறீங்களே, அந்த கம்பெனி உருவாக்குற பொருளை மார்க்கெட்டில் யார் வாங்குவா? இப்போ உங்கள் பொருளுக்கு டிமாண்டே இருக்காது. ஸோ ஒரு கம்பெனி நீங்கள் டெவலப் ஆக ஏஐ வச்சு எல்லாம் வச்சுங்க, பட் ஜாப்ஸை நீங்கள் அதிகமாக்கலைன்னா உங்களோட பொருளுக்கே டிமாண்ட் இருக்காது. ஸோ உங்களோட ப்ராஃபிட் ஆகிடும், குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு கார்ப்பரேட் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னா நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாகணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை போய் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. அந்த பொருள்லாம் தீர்ந்தால் தான் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் ஆகும். ஸோ ஏஐ வந்து ஷார்ட் டேர்முக்கு ப்ராஃபிட் மாதிரி தெரியும், பட் லாங் டேர்மில் இந்த கார்ப்பரேட் கம்பெனியை மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், எக்கனாமிக் சர்வே சொல்லுது, இதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரி பண்ணுறது கவர்மெண்ட் எல்லாம் முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அவ்வளோ பாப்புலேஷனுக்கும் வேலை தர அளவுக்கு ஸ்டாமினா கிடையாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், ப்ரைவேட் செக்டார்ஸ் தான் இந்தியாவுக்கான ஜாப்ஸை கிரியேட் பண்ணி ஆகணும். ஒன்று இதை பண்ணலாம், இல்லைன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணி ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் சொல்லுவாங்களே, சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்களே, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ அவங்களா தன்னை பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த பிஸ்னஸுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், பேங்க் கிட்ட சொல்லி லோன் தரலாம். இது 2 தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் சரி பண்ணுறதுக்கான ஒரே ஸ்கோப். ஒன்று ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இது 2 தான் ஸ்கோப். இது வழியாக தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரி பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எக்கனாமிக் சர்வே, இந்தியாவோட ஃபியூச்சர் க்ரோத்தில் ஒரு குட்டி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அது யாராலனா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்மார்ட்டாக இருக்காங்க, பட் அவங்களோட மென்டல் ஹெல்த் சரி கிடையாது. ஃபியூச்சரில் இவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெல்த் சரியில்லைன்னா அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குமா? ஸோ ஃபியூச்சரில் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இந்த ஜென்ரேஷனோட ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி பண்ணுறது கம்மியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா ஜிடிபி ஆகிடும், கம்மியாகிடும்ல. ஸோ இதை கவனம் செலுத்தணும். இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அவங்களோட ஒர்க்கிங் டைம் வச்சுக்கலாம், இல்லை ரீடிங் டைம் வச்சுக்கலாம். அதை தவிர்த்துட்டு ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக இருக்குது, அதாவது செல் அதிகமாக பார்க்குறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஒர்க் கிடையாது. ஸோ செடென்டரி ஹேபிட் உருவாயிடுதா, அதாவது ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப் ஆகிடுதா. இது கூடவே ஃபுட்டு எப்படி இருக்குது, அன்ஹெல்த்தியா. ஸோ செல்லையும் பார்க்குறோம், அது மென்டல் ஹெல்த்து அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு இடத்துல இருந்து உட்காந்து வேலை செய்கிறதுனால நம்ம ஹேபிட், நம்ம உடம்பு எப்படி இல்லை, ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லை, அது கூட ஃபுட்டு ஆகுது, ஜங்க் ஃபுட் ஆட் ஆகுது. இவ்வளோ சேரும்போது ஒரு இண்டிவிஜுவல் இருப்பார், கண்டிப்பாக அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கு ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்கி தர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் ஹெல்த்தே குறையுது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுது. இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரீம் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப்டு கண்ட்ரியை மாற்றும். டெவலப்டாக புரியுதா, எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கும், அவங்களுக்கு தேவையான இதை எல்லாம் பண்ணிப்பாங்களே. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டையும் அதிகமாக காசு உருவாக்கணும்ல, அதுக்கு வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ ஒரு இந்தியனோட பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோ, $2,500. உங்களுக்கு யோசிச்சுங்க, 1 இயருக்குங்க, மந்த் கிடையாது, 1 இயருக்கு. அதாவது டாலரை மாற்றி போட்டால் எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் வரலாம். ஸோ 1 இயருக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிற காசு வந்து 2 லட்சம். ஸோ பிரித்து பார்த்துங்க, ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு காசு கிடைக்கிறதால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெவலப்பிங் சொல்கிறோம். அப்போ இந்த இண்டிவிஜுவலை ஃபியூச்சரில் எவ்வளோ கொண்டு வரணும், $10,000 அளவுக்கு கொண்டு வரணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு 1 இயருக்கு $10,000 அளவுக்கு இன்கம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா,
அப்போ தான் இந்தியன் ஆகுது டெவலப்மெண்ட் சொல்கிறான். ஸோ இதை வந்து 2047 சிம்பிளாக சொல்லணும்னா சரி சொல்கிறோம்ல, இந்தியா டெவலப்டு கண்ட்ரி எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டால் 2048 டார்கெட்டா 2047 ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பெர் கேபிட்டல் இன்கம் வந்து $10,000 அளவுக்கு உருவாக்கணும். ஸோ இதெல்லாமே growth அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி கொடுத்த ஆர்டிக்கல். இன்னும் ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். நான் ஃபேக்ட்ஸாக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் பெரிய ஆர்டிக்கலை பார்த்தாச்சு. ஸோ நியூஸ் தானே, நியூஸ் ஃபேக்ட்ஸாக சொல்கிறேன். இந்த எல்லா ஃபேக்ட்ஸுமே பர்ஸ்பெக்டிவ்ஸாக ஒவ்வொரு நாள் ஆர்டிக்கலாக வரும், நான் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சருக்கு காசு எடுத்து வைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம். டோட்டலாக ஹெல்த்துக்கு செலவு பண்ணுற காசு 100 ரூபா வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாயில் எந்த இடத்துக்கு அதிகமாக காசு தரும்னு நினைக்கிறீங்க? பிரைமரி ஹெல்த் கேர் தானே. அதாவது ஒரு வில்லேஜில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே பார்க்குறதுக்கு எங்கே போவாங்க? அவங்க ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போவாங்களே, பிரைமரி ஹெல்த் சென்டர். அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? உங்களை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டிசிஷன் பண்ண முடியும், சரி பண்ண முடியல. பட் இந்தியாவில் பிரைமரி ஹெல்த் அந்த அளவுக்கு எக்யூப்டாக இல்லை. அப்போ அதுக்கு காசுலாம் பண்ணுவோம்ல. ஸோ இந்த வருஷம் பிரைமரி ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரில் பிரைமரி ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ரூபாயில் 55% எங்கே போகுது? பிரைமரி ஹெல்த்துக்கு போகுது. ஸோ ஃபவுண்டேஷனாக பிரச்சனை வருதுல்ல, அங்கே சரி பண்ணுறதுக்கு போயிருக்கு. யூஸ்வலாக 50 ரூபா கொடுப்பாங்க, இப்போ 51 ரூபாயிலேருந்து 55 அதிகமாகிட்டாங்க. ஸோ ஹெல்த்தில் இந்த ஃபேக்ட் தான் இப்போதைக்கு அந்த இன்னைக்கு பேப்பர் வந்திருக்கு. அடுத்து வந்து முக்கியமான டிஃபென்ஸ். ஜென்ரலாக டிஃபென்ஸ் வச்சுட்டா எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமான ஆர்ம்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோமா? அதாவது குளோபல் லெவலில் டாப் மோஸ்ட் கண்ட்ரி, அதிகமாக பொருளை இம்போர்ட் பண்ணுறதுல இந்தியா தானே. செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் ஆர்ம்ஸ் தானே. எஸ். பட் இந்த வருஷம், அதாவது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கொஞ்சம் என்ன பண்ணுறோம்? இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸில் டாப் 25 இந்தியா இருக்குது. அதாவது நாமளும் ஓரளவுக்கு இம்போர்ட் பண்ணுறது ஓகே, எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதில் டிஃபென்ஸ். அண்ட் ஒரு மிஸ் பண்ணிட்டேங்க, இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டிக்கல் பார்த்தோம்ல, அதாவது அந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பார்த்தோம்ல. அதாவது அடுத்த லாஸ்ட் 5 இயர்ஸில் ரூரலில் இருக்கிற பெண்களோட லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக பார்த்தோம்ல. அப்போ இந்தியாவோட க்ரோத்தை கொண்டு போகிறது அவங்க பார்த்தோம்ல. இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், அதை எக்கனாமிக் சர்வே ஆட் பண்ணியிருக்கு. லேபர் ஃபோர்ஸில் கேர்ள்ஸோட லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக போகுது. பட் ஆக்சுவலாக ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது ட்ராப் ஆகுது. அதாவது ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க வச்சுக்கலாம் இந்தியாவில். அந்த 50 பேரில் சர்டன் காரணங்களால் அந்த ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் குறையுது. அதில் ஒன்று வந்து மதர்ஹுட் ப்ராப்ளம்னு சொல்கிறத விட மதர்ஹுட் பெனால்ட்டி வச்சுக்கலாம். அதாவது மேரேஜ் ஆகுது, தாயாகிறாங்க, இந்த தாயாகிறது பெனால்ட்டி ஆகுது. அதாவது ஒர்க் பண்ண போக முடியல அதுக்கப்புறம். அப்போது லேபர் ஃபோர்ஸ், அதாவது ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் வந்து மதர்ஹுட்னாலே அவங்க லைஃப் பெனால்ட்டி ஆகிறதுல இந்த டேர்ம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மதர்ஹுட் பெனால்ட்டியை சரி பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ மதர்ஹுட் பெனால்ட்டி சரி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாகல. எஸ். இன்னொரு முக்கியமானது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய பொருள் வந்து சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், கரெக்டாக. பட் சைனா கிட்டேருந்து பொருள் இம்போர்ட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன ஆகுது? நம்ம கிட்ட இருக்க டாலர்ஸை கொடுத்துன்னு வாங்குகிறோம். என்ன சொல்ல போச்சா? இந்தியாவில் நிறையா பேர் என்ன பண்ணுறோம்? சைனாவோட பொருளை வாங்குகிறோம். அவனுக்கு காசு கொடுக்கணும். எந்த காசு கொடுப்போம்? டாலர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்தியா கிட்ட இருக்கிற டாலர்ஸ் வேல்யூ, ஃபாரெக்ஸ் வேல்யூ என்ன ஆகுது? குறையுதா? அப்போ என்ன ஆகுது? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகுதா? அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரேடில் டெபிசிட் உருவாகுமா? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பற்றாக்குறை இருக்குல்ல. இதுக்கு ஈஸியஸ்ட் வழி அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எப்படியும் சைனாக்காரன்ட்டு பொருள் வாங்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சைனாக்காரனை இந்தியாவுக்குள்ளே கம்பெனி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது FDI, சைனா டைரக்ட்லி கம்மிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி அவங்க பொருள் வாங்க போகிறோம்? அவங்க வந்து இங்கே கம்பெனி ஆரம்பித்து இங்கேருந்து பொருள் உற்பத்தி பண்ணால் என்ன பண்ண தேவையில்ல, நம்ம ருபீஸில் காசு கொடுத்துக்கலாம்ல. அப்போ டாலர்ஸ்லாம் ஆகாது, வெளியே போகாது. அது ஒன்று. அவங்க வந்து கம்பெனிக்கு ஆரம்பித்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும்ல. ஸோ அப்போ பொருள் வாங்கிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. ஸோ சைனாவோட FDI வந்து இந்தியாவுக்கு குட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக அந்த ரயில்வே சேஃப்டி பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. இந்த கவாச் சிஸ்டம், 2 ட்ரெயின் வந்து டேரெக்டாக வருதுன்னா மோதாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் பார்த்தோம்ல, கவாச் சிஸ்டம். எல்லோரும் பேசினாங்களே. பட் அந்த கவாச் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா ட்ரெயிலையும் போடல. ஜஸ்ட் 1% ரயில் ரூட்டில் மட்டும்தான் அந்த கவாச் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிமைனிங் இடத்துல உருவாக்கல. அப்போது ரயில்வேஸில் அந்த சேஃப்டிக்கான ப்ராக்ரஸ் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு. இதில் இருந்தால் அந்த 10 ஆர்டிகல்ஸில் கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு நாள் ஆர்டிகலாக வரும், பார்க்கலாம். வெரி சாரி, ஒரு முக்கியம் பண்ணிவிட்டேன். 100 நாள் வேலை திட்டம், அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஒரு ஸ்டேட் வந்து எங்களுக்கு அதிகமான காசு வேணும், எதுக்கு இந்த திட்டத்துக்கு அப்படி கேட்கறதுனால அந்த ஸ்டேட் வந்து பூர் அர்த்தம் கிடையாது. என்ன சொல்கிற புரிஞ்சா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு அலோகேட் பண்ணுறதுனால இந்தியா வறுமையில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்தியா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண சொல்லி, ஓகேவா. இதில் தமிழ்நாடு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து ஊரர் பாப்புலேஷன் 1% தான், ஏழையாக இருக்கிறவங்க 1% தான். பட் தமிழ்நாடு வந்து இந்த 100 ரூபாயில் 15% காசு வாங்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட் பூராக இருக்கிறதுக்கும் இந்த நரேகா திட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நரேகா திட்டன்றது ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், அது ஒரு உரிமை. அந்த உரிமையை கவர்மெண்ட் வாங்கிக்கிறத தவிர பூரா அர்த்தம் கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பீகாரில் உத்தரப்பிரதேஷில் புவர் பாப்புலேஷன் வந்து 40%. ஸோ பாதிக்கு பாதி பேர் ஏழைகள். பட் அவங்க வந்து ஜஸ்ட் 17% ஆஃப் ஃபண்டு தான் நரேகா திட்டத்துலேருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட் வந்து பூரா இருக்கிறதுனால அதிகமாக காசுன்னு அவசியம் கிடையாது. 100 நாள் திட்டன்றது ஒரு ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். எந்த ஸ்டேட் ஆக்டிவாக இருக்கோ அந்த காசு வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி பேப்பரில்
எக்கனாமிக் சர்வே இருக்குல்ல, எக்கனாமிக் சர்வே பேஜில் வந்து இந்த செகண்ட் ஆர்டிகல் பாருங்களேன். இந்தியா ஹேஸ் ஷிஃப்டட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரைசிங். இந்த ஆர்டிக்கலா இது ஒன்று. நேற்று வந்து ஆர்டிகல் ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் டு கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நேற்று இந்த ஆர்டிகல் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, எக்கனாமிக் சர்வே, அதை பேஸ் பண்ணி இது முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்கள். லேபர் ஃபோர்ஸ்னா என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க தான் இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உழைக்க ரெடியாக இருக்கிற ஆட்கள் அர்த்தம்ல. இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 140 கோடி வச்சுக்கலாம். 140 கோடியும் மக்களும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. சில பேர் குழந்தைங்களா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, சில பேர் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்களே, அந்த ஃபோர்ஸ் தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்களே, இதில் சில பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும், சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் எவ்வளோனா 56% சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் 56 பேர் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இந்த 56 பேருக்குமே வேலை கிடைச்சிச்சு வச்சுக்கலாம். வேலை கிடைச்சிச்சுன்னா அப்போ அந்த ஊரில் என்ன இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் 100% இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அன்எம்ப்ளாய்மெண்ட் 0ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த பாயிண்ட் நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, அகெயின் பேப்பரில் இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் 56% அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிக்க. அதாவது இந்தியாவில் ஒரு 100 பேரில் 56 பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான திறன் இருக்குன்னு அர்த்தம். அந்த 56 பேரில் சில பேருக்கு ஆல்ரெடி வேலை கிடைச்சிருக்கும், சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது. அப்போது லேபர் ஃபோர்ஸ் ஒன்று. அடுத்து இது எல்லா லேபர் ஃபோர்ஸுக்கும் வேலை கிடைச்சிருக்கான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு டேட்டா பார்க்கணுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்க்கணுமா? இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன? 4%. உங்களுக்கு புரிஞ்சு? அப்போ ஒரு 100 பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அந்த 100 பேரில் 96 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, 4 பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த எலெக்ஷனில் ஹாட் டாப்பிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தானே. அதுக்கு என்ன ரீசன்னா, 2012 கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ் 2022. ஸோ 2012 நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 2% தான். ஸோ ஒரு 100 பேர் இந்த லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்கன்னா 2% மக்களுக்கு வேலை கிடைக்காது, 2 பேருக்கு வேலை கிடைக்காது. அது என்ன இருக்குன்னா அடுத்த 10 வருஷத்தில் 4% அதிகமாக இருக்குல்ல. இன்னும் ரியாலிட்டி சொல்லணும்னா 5.8%. அதாவது 100ல் ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 பேருக்கு வேலை கிடைக்காம இருந்தது. பட் இந்த 5.8 இருக்குல்ல, இது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. 2023 4% ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக சொன்னால் லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குல்ல. உங்களுக்கு பார்க்க கம்மியாக இருக்கும், பட் 10 இயர்ஸில் குறையில. கரெக்டாக. ஏன் இந்த பாயிண்ட் முக்கியம்னா, பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் அதிகமாக லேக்ஸ் கணக்கான ஜாப்ஸ் உருவாக்கிருக்குன்னு சொல்கிறாங்களே. அப்போ நிறைய ஜாப்ஸ் உருவாக்கியிருக்காங்கன்னா நான் பார்த்தோம்ல, இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் வந்து 56%னா அப்போ அந்த 56%க்கும் வேலை கிடைச்சிருக்கணும்ல. கிடைக்கல. இன்னும் நிறைய பேருக்கு வேலை அதிகமாக கிடைக்காம இருக்குல்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போது கவர்மெண்ட் சொன்ன ஜாப்ஸ் அதிகமாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையில, அதிகமாக இருக்குல்ல. அதனால டிபேட் பண்ணுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், சில பேருக்கு வந்து இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4% அப்படி யோசிக்கும் போது கம்மியாக தானே இருக்குது. இது ஒரு விஷயமே இல்லை. ஜென்ரலாகவே ஒரு 100 பேர் வேலை தேடி போகிறாங்க, 4 பேருக்கு வேலை கிடைக்காதுன்றது நேச்சுரல் தானே அப்படி யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலாக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குல்ல, இதை விட மோஸ்ட் முக்கியமானது எதுனா, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுதான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். அதாவது லேபர் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். சிம்பிளாக LFPR சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பவர் எதை பொறுத்திருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இதை பொறுத்தா இருக்கு ரியாலிட்டி தான். என்ன சொல்ல புரிஞ்சா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஓகேவா? அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. இந்த ஊரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 0%. அதாவது எல்லாருக்கும் வேலை கிடைச்சி சொல்கிறாங்க வச்சுக்கலாம். இதோட ரியாலிட்டியை உண்மையாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஊரோட லேபர் ஃபோர்ஸ் பார்த்தா தான் தெரியும். மேபி இந்த ஊரில் வந்து டோட்டல் பாப்புலேஷன் வச்சுக்கலாம், டோட்டலாக 100 பேர் இருக்காங்கன்னா உழைக்க ஆசைப்பட்டவங்க லேபர் ஃபோர்ஸ் அவங்க டோட்டலாகவே 5 பேர் தான் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறவங்களாம் குழந்தைங்களா இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வயசானவங்க வச்சுக்கலாம். ஒரு 5 பேர் தான் அந்த 16 வயசோ இல்லை 19 வயசோ தாண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே, 5 பேர் தான் வச்சுக்கலாம். அப்போ அந்த 5 பேருக்கு கவர்மெண்ட்டால் வேலை உருவாக்கி தர முடியல. ஒரு கம்பெனி வச்சாலே 5 வேலை கிடச்சிரும். அப்போது இந்த ஊரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 0%, 100% எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறது வந்து சக்ஸஸ் கிடையாது. அப்போ இந்த ஊரோட நெகட்டிவ் என்னென்னா லேபர் ஃபோர்ஸே கம்மியாக இருக்குது. 100 பேர் பாப்புலேஷன் இருக்காங்க, பட் ஒர்க் பண்ணுற பாப்புலேஷன் எவ்வளோ? அதை ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 5 பேர் தான். கரெக்டாக அந்த 5 பேருக்கு வேலை கிடச்சிச்சு. அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னே உங்கள் ஊரில் லேபர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியல, ஒரு ஊரில் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் எக்கனாமி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க, நிறைய டெவலப் ஆகும். அப்போ லேபர் ஃபோர்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்? இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, பேட்ரியார்க்கியா. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் 100 பேர் வச்சுக்கலாம். அந்த 100 பேரில் எத்தனை பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க? லேபர் ஃபோர்ஸ் 50 சொல்கிறோம்ல. ஏன் 50 இருக்குது? 80 இருக்கலாம் இல்லை அப்படின்னா, நம்ம பாதிக்கு பாதி பெண்கள் வந்து லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்ன காரணம்? பேட்ரியார்க்கி தானே. மோஸ்ட் ஆஃப் தி உமன் எங்கே இருக்காங்க? வீட்டு வேலை செய்ய தான் இருக்காங்க.
இப்போ வீட்டு வேலை செய்கிறதுலாம் இதில் வராது, லேபர் ஃபோர்ஸில் வராது. ஏன்னா சம்பளம் தரல. ஓரளவுக்கு புரிஞ்சா? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்ற ரிவிஷன் பண்ணிடுறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சிம்பிள் தான். அகைன் சொல்கிறேன். இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ? 4%. ஓகே. அப்படின்னா 100 பேரில் ஒரு 4 பேருக்கு வேலை கிடைக்கல. இந்த டேட்டா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸை விட அதிகமாக இருக்குது. இது ஒரு இஷ்யூ. பட் இது மட்டுமே ரியாலிட்டி கிடையாது. இந்தியாவோட எக்கானமி எதை பொறுத்திருக்கு? எத்தனை பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? 2000, 2019, அகெயின் 2022. பேசிக்காக ஒரு 3 மைல்ஸ்டோன் வச்சுக்கிட்டு இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் எப்படி பார்க்கலாம். ஓகே, 2000 டைமில் இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் 61%. மீனிங் புரியுதா? அப்போ ஒரு ஊருக்கு போனீங்கன்னா 100 பேரில் 61 பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. இந்த 61 பேரில் சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கலாம். அதாவது நம்ம பார்த்தோம்ல, 3/4 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், ஒரு 4 பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது, இல்லை 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது. ஓரளவுக்கு புரியுதுல? 2019 49%. ஸோ இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் வந்து 2019 குறைஞ்சிருக்கு. பாதிக்கு பாதி பேர் கம்மியாக தான் ஒர்க் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அதில் சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், சில பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்க. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ பார்த்தோம்? 4%. ஸோ 4 பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது, 4%. அகைன் 2022 கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதாவது 55. இப்போ பார்த்தோம்ல 56 பார்த்தோம்ல. ஸோ சொல்லணும்னா இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் வந்து 100ல் 55 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த 55 பேருக்கு வேலை கிடைக்காத கேட்டால் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காதால தான் இஷ்யூ. கரெக்டாக எவ்வளோ கிடைக்காது? நீங்கள் எத்தனை நம்பர் போட்டாலும் அதில் 4% போட்டுங்க. அந்த 4% அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல தான் டிபேட். இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ட்ரை பண்ணுங்கள். இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸில் பிரிச்சுக்கலாம். ரூரலில் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா, அர்பனில் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா? மீனிங் புரிஞ்சா? நீங்கள் வில்லேஜுக்கு போகிறீங்க, அங்கே 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரில் எத்தனை பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க? அர்பனுக்கு போகிறீங்க, 100 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க? எந்த இடத்துல அதிகமான லேபர் ஃபோர்ஸ் இருக்கும்? ரூரலாக அர்பனா? யோசிக்க முடியுதுல? இது ஒன்று யோசிங்க. ரெண்டாவது, இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸில் மேல் அதிகமாக இருப்பாங்களா, ஃபீமேல் அதிகமாக இருப்பாங்க? என்ன சொல்கிற புரிஞ்சா? ஒரு 100 பெண்கள் எடுத்து பார்க்குறீங்க வச்சுக்கலாம். 100 பெண்களில் எத்தனை பெண்கள் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? அதே மாதிரி ஒரு 100 ஆண்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா எத்தனை ஆண்கள் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? இந்தியாவில் எந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்? இல்லை உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மேலோட லேபர் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? பேட்ரியார்கி. டேட்டாவை பார்க்கலாம். நான் 2022 டேட்டா மட்டும் சொல்கிறேன். 2010, 2012 அப்படி சொல்லல, ரீசன்ட் டேட்டா சொல்கிறேன். இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 அந்த ரிப்போர்ட் சொன்ன டேட்டா. நீங்கள் பாய்ஸில் எடுத்திங்கன்னா, மேல் எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80 பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க. ஸோ லேபர் ஃபோர்ஸ் வந்து 80%. அந்த 80% ஆட்களுக்கும் வேலை கிடைச்சதா இல்லையான்னு செக் பண்ணுறது எதை பார்க்கணும்? நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பார்க்கணும். அதை விட்டுருங்க. அடுத்து இப்போது கேர்ள்ஸில் பார்க்கலாம். கேர்ள்ஸ் ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 40 பேர் மட்டும்தான். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது காரணம் என்னது? கேர்ள்ஸ்க்கு அறிவு கிடையாது அப்படி கிடையாதுல்ல. எந்த ஊரில் வாடுறீங்க? இந்தியன் சொசைட்டி பேட்ரியார்கி. அப்போ நிறைய கேர்ள்ஸை அந்த லேபர் ஃபோர்ஸ்க்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? கான்ஷியஸாகவே அவங்களுக்கு வந்து ஃபேமிலி, வீட்டில் ஒர்க் பண்ணுறது. மெஜாரிட்டி கேர்ள்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குள்ளே இருக்கிறதுனால லேபர் ஃபோர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த எக்கனாமியை காசு சம்பாதிக்கிறதுல வர மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ இவங்கள பற்றி தான். அதாவது இந்தியாவில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது ஏன் கம்மியாக இருக்குது, உண்மையாகவே கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, அதை அனலைஸ் பண்ணுற ஆர்டிகல் தான் அந்த இன்றைக்கி சென்டர் பேஜ் ஆர்டிகல். ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் டு கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் மேலோட லேபர் ஃபோர்ஸ் பர்சன்டேஜும் ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல. இவங்க 80% ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க, இவங்க 40% ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஜஸ்ட் ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா ஒர்க் பண்ணவே இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. இங்கே ஒரு 80 பேர், இன்னும் பாதிக்கு பாதி பேர் ஒர்க் பண்ணவே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே பாய்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, 80%. அவங்களுக்கே நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் தர்றதுலே ஒரு 4% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா, இன்னும் 40 பேர் எக்ஸ்ட்ரா இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தரதுக்கு இந்தியாவில் ஃபெசிலிட்டி இருக்காங்க. அவ்வளோ ஜாப் எப்போ உருவாக்குவீங்க? அது உருவாக்க ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்தியாவை ஹேண்டில் பண்ண போகிறது யாருன்னா உமன் லேபர் ஃபோர்ஸ். ஸோ உமன் லேபர் ஃபோர்ஸ் தான் இந்தியாவை அடுத்த லெவல் கொண்டு போக போகுது. அதாவது நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அதுலேயும் எந்த ஊர்னா ரூரல் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ். மீனிங் புரிச்சா? அதாவது இந்தியாவோட ஃப்யூச்சர் யாருன்னா வில்லேஜில் இருக்க பெண்கள் இருக்காங்களே, அந்த பாப்புலேஷன் அமௌண்ட் பாதிக்கு பாதி பேர் இப்போ லேபர் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தர வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்கும். அதுக்கான ஜாப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு புரிஞ்சா? ரூரல்லையும் அர்பனையும் கம்பேர் பண்ணும்போது எங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அதிகமாக லேபர் ஃபோர்ஸில் அதிகமாக வாங்கினா ரூரல்னு சொல்கிறாங்க. அர்பனில் வந்து லேபர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது கேர்ள்ஸ்து? 20லேருந்து 25 இருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு சிட்டிக்கு போகிறீங்கன்னா சிட்டியில் ஒரு 100 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அந்த 100 பெண்களில் 20லேருந்து 22 பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வில்லேஜில் நீங்கள் ஒரு 100 பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 100 பேரில் 40லேருந்து 40 பேருக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுதான் ஷாக்கிங் டேட்டா. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்தோம்ல, அந்த ரிப்போர்ட்டில் கிடைச்ச ஷாக்கிங் டேட்டா இதுதான். அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லேபர் ஃபோர்ஸ் தான் புரிஞ்சு போச்சுல, எத்தனை பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது யாரோட லேபர் ஃபோர்ஸு? ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? குளோபல் லெவலில் என்ன ஆவரேஜ் இருக்கோ அதே ஆவரேஜ் இந்தியாவில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குளோபல் ஆவரேஜ் வந்து 53%. மீனிங் புரிச்சா?
ஸோ குளோபல் லெவலில் ஒரு பெண்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா 100 பேரில் 53 பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. பட் இந்தியாவில் கம்பேர் பண்ணால் ஒரு டேட்டா வேணாம், அந்த இயராக கம்பேர் பண்ணலாம். 2000 பார்த்தோன்னா 2000 டைமில் பார்த்தோன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் 38% பண்ணி புரிச்சா. எஸ் 100 பேரில் 38 பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. 2018 இதோட குறைஞ்சிருச்சு 23%. இப்படி குறைஞ்சிருக்குல்ல. எஸ் அகைன் 2018 இப்போ 2022 இப்போ அகைன் அதிகமாகி ஒரு 38 இல்லை 40 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. பட் 35 வச்சுக்கலாம். ஓகே 100 பேர் 35 பேர் தான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போது குளோபல் ஆவரேஜ் 53னா இந்தியாவில் பெண்களோட லேபர் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குல்ல, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதையும் அந்த ஆர்டிகல் அனலைஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ரொம்ப டிலே பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் என்ன பேசணுமோ அதை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு கிராஃப். இந்த கிராஃபில் நம்ம பேசின எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே பொறுத்தா ட்ரை பண்ணுங்கள். இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பற்றி பார்த்துட்டு இருக்கோமா, அதான் ஹெட்டிங். ஓகே இந்த கீழே போட்டுக்கல 2000, 2005, 2018, 2019, 2022 வருஷம் அதிகமாக லேபர் ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆவரேஜ் என்னது 100 பேரா. ஸோ ஃபஸ்ட் இந்த கிராஃபோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சு போச்சா. ஒரு வேலை புரியலன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த 4 பேரில் யாரை ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கலாமா, யாரை சூஸ் பண்ணலாம், மேல் சூஸ் பண்ணலாம். அதாவது வில்லேஜில் வாடுற மேலே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில்லேஜில் வாடுற ஆணுங்க இருக்காங்களே அவங்களோட லேபர் ஃபோர்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். எந்த வருஷம் பார்க்கலாம், 2000 பார்க்கலாம். ஸோ 2000 நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போகிறீங்க, ரூரல் போகிறீங்க, அங்கே ஒரு 100 ஆண்கள் இருக்காங்க. ஒரு 100 ஆண்கள் இருக்காங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணி இருக்காங்க, இங்கே இருக்குது 80க்கு மேலே இருக்கா, எதனா மேலே ரூரல் மேலே ஒரு 83 பேர் ஒர்க் பண்ணி இருக்காங்க. ரூரல் போயிடுச்சுல. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். இப்போ அடுத்து பார்க்குறது வந்து அர்பன் ஃபீமேல் பார்க்கலாம். ஓகே 2000 பார்க்கலாம். எங்கே இருக்குது அர்பன் ஃபீமேல், கீழே இருக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம், டாப்பில் இருக்கிறது ரூரல் மேல், செகண்ட் லெவலில் இருக்கிறது அர்பன் மேல். ஸோ அப்போது 100 பேர் நீங்கள் எந்த ஊரில் போய் 100 பேர் எடுத்தாலும் அங்கே அதிகமாக ஒர்க் பண்ண ஆசைப்படுறது யார், மேல் தான். ஓகேவா. அடுத்து 3வது லெவலில் இருக்கிறது யார், ரூரல் ஃபீமேல் தான். ஸோ லேபர் ஃபோர்ஸில் சிட்டியில் லேபர் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது கேர்ள்ஸில். அர்பனில் பாருங்கள், நம்ம கரெக்டாக ரூரலில் தான் எத்தனை பேர் இருக்காங்க, 43 பேரா. அர்பனில் பாருங்களேன் 20 தான். ஓரளவுக்கு புரிஞ்சுல. ஓகே அகைன் பார்க்கலாமா. சரியில் இது பார்க்கலாம். 2022 பார்க்கலாம். நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 2022 ஸ்டேட்டஸ் படி மேல் வச்சுக்கலாம். ஒரு சிட்டியில் வாடுற ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, எங்கே இருக்குது, இந்த லைன் தானே, செகண்ட் லைன் தானே. ஓகே எங்கே போயிருக்கு, 80க்கு கீழே இருக்குல்ல. எஸ் அப்போ 100 பேரில் ஒரு 78 இல்லை 75 பேர் தான் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து அதிகமாக கம்மியான்னு கேட்டால் கம்மி. ஏன்னா 2000 எங்கே இருக்குது, நான் அழைச்சிட்றேன். ஏன்னா 2000 பாருங்கள், 2000 வந்து அர்பன் தானே பார்த்தோம். எஸ் அர்பனோட லேபர் ஃபோர்ஸ் 80 இருக்கா. அப்போது 2000 2020 லாஸ்ட் 20 இயர்ஸில் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாகவே இல்லை, அர்பன் லேபர் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது 78. லாஜிக் புரிஞ்சுக்கலாம். பட் நமக்கு இப்போ மேல் தேவையில்லை. ஏன்னா அவன் இப்போ ஆல்ரெடி 80 வந்துட்டான். 100ல் 80 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 80 பேரில் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வேறு கிடச்சிருது. 4% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதை விட்டுருக்கு. ஃபீமேலை பாருங்களேன். நம்ம யாரை செக் பண்ணலாம், கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வில்லேஜில் வாடுற பெண்களோட லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். எந்த இயர் பார்க்கலாம், சேம் 2022 பார்க்கலாம். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் லைன் தானே, இந்த லைன் தானே, இப்படி போயிட்டு இங்கே இருக்கா. எஸ் செல் வச்சுக்கலாம். இது 40 லைன், இது 40 லைனு, 40 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 38 வச்சுக்கலாமா. ஸோ வில்லேஜில் நீங்கள் ஒரு 100 கேர்ள்ஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா ஒரு 38 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. எஸ் இது கம்மி அதிகம் பார்த்தா கம்மி தான் இல்லை. என்ன காரணம், 2000 பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் ரூரலில் 40க்கு மேலே இருக்காங்களே, 45 வச்சுக்கலாமா. எஸ் 45 இருந்தவங்க இப்போ எங்கே இருக்காங்க, 38 தான் இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த டேட்டா பேசுகிற ஒரு பாயிண்ட் என்னென்னா 2018 பாருங்கள். 2018 ஆல்மோஸ்ட் அர்பன் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸும் ரூரல் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இது எந்த நம்பரில் இருக்குது, 20 வச்சுக்கலாமா, 20 வச்சுக்கலாமா. எஸ் 2018 2022 அடுத்த ஒரு 5 இயர்ஸில் ரூரல் வில்லேஜ் பாருங்களேன். வில்லேஜ் அப்படி என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டு இருக்க லேபர் ஃபோர்ஸ் 20, 25, 30, 40 அங்கே வந்திருக்கு. 2023-24 அதிகமாகிடுச்சு, 40 வந்துருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன பேசணும்னா ஃபியூச்சரில் ரூரல் லேபர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். 20ல் ஸ்டார்ட் ஆனது 30, 40 போயிருக்கு, 45 அதிகமாகிட்டு இருக்கும். பட் அர்பனில் பாருங்களேன் 2018 20 இருந்துச்சா, 20 இருக்கா, அகைன் 20, 22, 23 இருக்கா, 20 தான் இருக்குது. ஸோ அர்பனில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் 20 தான் இருக்குது. இப்போ பெரிய ஒரு அதிகமானது எங்கே இருக்குது, பெண்களில் அதிகமாக இருக்குது, லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிற புரிஞ்சா. மேல் எடுத்திங்கன்னா 2000 2022 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படியே லைன் போயிட்டே இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே லைன் தான் இருக்குது. ஈவன் ரூரல் அர்பன் லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும். பட் கேர்ள்ஸில் பாருங்களேன், கேர்ள்ஸில் அர்பன் ஃபீமேல் அப்படி தான் இருக்குது, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. பட் ரூரல் ஃபீமேல் வந்து ஃபஸ்ட்டு குறைஞ்சது. இப்போ 2018 என்ன தோணுச்சு தெரியல அவங்களுக்கு, நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து ரூரல் ஃபீமேல் கிட்டே இருக்குது. ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, அந்த லேபர் ஃபோர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா. எம்ப்ளாய்மெண்ட் தரணும்னா எப்படி தரலாம், பாய்ஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. லாஜிக் புரிஞ்சா. இப்போ 20 பேர்லேருந்து 40 பேர் ஒர்க் பண்ண கேர்ள்ஸ் வராங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும், முக்கால்வாசி வேலை பாய்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ பாய்ஸோட வேலை தானே அவங்க பார்த்தாகணும். ஸோ அது ஒரு சேஞ்ச் வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது அவங்களோட ஜாப் பிடிக்க தர முடியாது. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் உருவாக்கலாம், ஜாப்ஸ் எப்படிலாம் உருவாக்கலாம். இது ஒன்று ஆர்டிகல் பேசுது. ரெண்டாவது இது எவ்வளோ தான் வந்து ரூரல் ஃபீமேல் 40 வந்துட்டா கூட குளோபல் ஆவரேஜ் என்ன 50க்கு மேலே தானே இருக்குது. ஏன் இந்தியாவில் லேபர் ஃபோர்ஸ் கேர்ள்ஸோட லேபர் ஃபோர்ஸ் வந்து
50 தாண்ட மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னு பேசுகிறாங்க, அதுவும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கேன்சல் பண்ணிடலாம். இந்தியாவில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் ஏன் குளோபல் மாதிரி இல்லாமல் கம்மியாக இருக்குது, என்னென்ன ரீசன்? இது எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன பாயிண்ட் சொல்லணும்? ஸோ எக்ஸாம்லையும் கேட்கலாம், இன்டர்வியூலையும் கேட்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும்னா எந்த பாயிண்ட் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் உமன் ஒர்க்கிங் இன் ஹவுஸ் ஹோல்டா. ஸோ ஆக்சுவலாக பெண்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு சம்பளம் கிடைக்கல, அன்பெய்டாக இருக்குது. அதனால அந்த ஒர்க் ஏன் வராது, லேபர் ஃபோர்ஸில் கேல்குலேட் பண்ண முடியல. ஸோ அந்த அன்பெய்டு ஃபேமிலி ஒர்க் இருக்குல்ல, அதிலிருந்து வெளியே வரணும். வெளியே வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக லேபர் ஃபோர்ஸில் ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குமா, ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அப்படியே சில கேர்ள்ஸ் வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை விட்டுட்டு ரியலாக ஒர்க் பண்ண வந்தாலும் அவங்க பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் எப்படி இருக்குது, ஜெண்டர்டு ஒர்க்கா. விச் மீன்ஸ் அந்த சொசைட்டி சில ஒர்க் லிஸ்ட் பண்ணுறோம், இந்த ஒர்க்கை மட்டும் தான் நீ பண்ணணும். ஸோ அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் ஒர்க் கம்மி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட்டுக்கு வந்து பட்டன் போடுறது, அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஜெண்டர் பண்ண வேண்டிய ஒர்க்குன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணால் உன்னை சொசைட்டி என்ன பண்ணாது, தப்பாக பார்க்க. ஸோ அந்த ஒர்க்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி எல்லாரும் ஒர்க் பண்ணுறது, அந்த மேல் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஒர்க் நேச்சருக்கு இன்னும் ஃபீமேல் வரல. அது எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். சொன்னது புரிஞ்சா? சொசைட்டியோட மைண்ட் செட் இருக்குல்ல, கேர்ள்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம், ஐடி ஒர்க் பண்ணலாம், லேட் நைட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொசைட்டியோட ஐடியாஸ் வந்து மாறும்போது தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கேர்ள்ஸு ஜெண்டர்டு ஒர்க்கை விட்டுட்டு மேல் சென்ட்ரிக் ஒர்க்கையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போ வந்து மேல் சென்ட்ரிக் ஒர்க்கை வந்து கேர்ள்ஸும் பண்ணலான்னு ஒரு ஐடியா மாறுதோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கையும் பண்ணுவாங்களே. அது வரைக்கும் இதெல்லாம் ஜெண்டர்டு ஒர்க்கோ அந்த குட்டி குட்டி வேலையை மட்டும் பண்ணுவாங்க. அப்போ பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும்ல, அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் சொல்லலாம், இப்போலாம் வந்து ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு, அதுவும் எங்கே அந்த மேல் சென்ட்ரிக் ஜாப்லேயே அதிகமாகிடுச்சு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக ஹையஸ்ட் பீக்லன்னு போகல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹை காலர் ஜாப்ஸ்லேயே வந்து கேர்ள்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது பிங்க் ஜாப்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஹை லெவல் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பிங்க் ஜாப்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும், இது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும், பட் ஒரு லெவலுக்கு மேலே தாண்ட விட மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் சீலிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹை லெவல் போஸ்ட்டு, அந்த சொல்லுவாங்களே ஒரு கம்பெனியோட டாப் மேனேஜர் போஸ்ட், அந்த கிளாஸை பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபீமேலை அப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. அப்படின்னு அர்த்தம் ஒர்க்கில் ஜெண்டர்டுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனியோட ஹையர் பொசிஷன் வந்து மேலுக்கு மட்டும்தான் உரியதுன்னு இருக்குல்ல, அப்போ அங்கேயும் ஒரு ஜெண்டர்டு இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது தான் லேபர் ஃபோர்ஸ் ஃபீமேல் அதிகமாக இருக்குமா. இது ஒன்று. இன்னொன்று இருக்குது, எப்படி கிளாஸ் சீலிங் இருக்கோ இன்னொன்று கிளாஸ் கிளிஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்குல்ல, எப்போ ஒரு கேர்ளுக்கு வழங்கப்படும்னா ஒரு வேளை அந்த கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேணும்னே ஒரு கேர்ள்ஸை ஹை பொசிஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு முடிஞ்சால் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டீங்க, ஹையர் லெவல் பொசிஷன் கேட்டிங்களே, சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கேர்ளால் சால்வ் பண்ண முடியலன்னா அப்பயே சொன்னல உங்களால் அது முடியாது. அப்போ அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆனதுக்கான மெயின் ரீசனே நீங்கள் தான். நீங்கள் ஹை பொசிஷன் வந்ததுனால அந்த இடத்துல உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, கிளாஸ் கிளிஃப் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன சொல்ல வருது, ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்து கேர்ளுக்கு வந்து ஃபிட்டு கிடையாது. ஸோ ஜெண்டர்டாக இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான். அது நம்ம என்ன பார்க்குறோம் புரியுதா, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் இந்தியாவில் ஏன் கம்மியாக இருக்குது. முக்கியமானது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கா, அப்புறம் ஜெண்டர்டு ஒர்க்கா, அதோட முக்கியமானது ஜெண்டர் பே கேப் இன்னும் அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம பார்க்குற கிரிக்கெட் இருக்குல்ல, கிரிக்கெட்டில் அந்த மேல் கிரிக்கெட்டருக்கு சம்பளமும் ஃபீமேல் கிரிக்கெட்டர் சம்பளமும் ஒன்றும் கிடையாது. இந்த வேஜ் கேப்பே எப்படி இருக்குது, கேர்ள்ஸ் கம்மியாக இருக்குல்ல, இதுவும் ஒரு காரணம். வேஜ் கேப் இப்போ ஈக்குவலாக இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்கும், ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்னா அதுவும் ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் ரேட் அதிகமாகும்ல. ஸோ ஜெண்டர் பே கேப்பையும் ஒரு கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். இது எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு வீடு வச்சுக்கலாம், ஒரு வீட்டில் நிறைய சம்பாதிச்சாலும் இல்லை கம்மியாக சம்பாதிச்சாலும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு எக்கானமி இருக்கும்ல, அந்த எக்கானமியில் காசு செலவு பண்ணும்போது அதிகம் யாருக்கு செலவு பண்ணுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற பாய்க்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அது புரிஞ்சு. அந்த வீட்டோட அம்மான்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த வீட்டில் ஒரு கேர்ள் சைல்டு ஒரு பாய் சைல்டு அப்படி வச்சுக்கலாம். இந்த கேர்ள் சைல்டுக்கும் சரி இல்லை அந்த வீட்டு அம்மாவுக்கும் சரி காசு போகிறது, காசு அலோகேட் பண்ண ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாய் ஒரு கேர்ள் 2 பேர் இருக்காங்கன்னா யாருக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கூல் காசு கட்டுவாங்க, பாய்க்கு. கேர்ளுக்கு காசு கட்டுறது கம்மி, இது ஒன்று. அட் த சேம் டைம் அங்கே ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க வச்சுக்கலாம், ஒரு கேர்ள் யங்ஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாய் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலி காசு தர்றதும், நான் ஒரு கேர்ள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் காசு கொடுன்னு கேட்டால் காசு தர மாட்டேன். அப்போது வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபெமினைசேஷன் ஆஃப் பவர்ட்டி. இந்த வீட்டு காசில் ஒரு கேர்ளுக்கு கிடைக்கிற காசு ரொம்ப கம்மி, வறுமை இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பெண்கள் வறுமை இருக்காங்க. வறுமை இருக்கிற பெண்களால் பேசிக் நீட்ஸ் மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலையும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, எக்கனாமியாக காசு இல்லாதனால அவங்களோட ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் இருக்கும் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், ஃபெமினைசேஷன் ஆஃப் பவர்ட்டி எப்படி சரி பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப். 4-5 கேர்ள்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க காசு சேர்த்து மொபிலைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சேஃபாக இருக்கும். ஒரு குரூப்பாக இருக்கும்போது பேங்க்கில் போய் கடன் கேட்க முடியும், இல்லை வந்து ஒர்க்கை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து லேபர் ஃபோர்ஸ் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவில் ஃபீமேல் சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, பெண்களை ஒன்று சேர்க்கணும்ல, கலெக்டிவைசிங் ஆஃப் உமன் இருக்குல்ல, அந்த ஒர்க் ஆரம்பிக்கணும். ஸோ பெண்களை வந்து ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும்.
ஸோ நான் வந்து என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, எப்போல்லாம் வந்து ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள் கூட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்குதோ, அது ஒரு எம்பவர்மெண்ட். அது வந்து ஒரு ரெவல்யூஷனரி. அப்படிலாம் ஃபர்ஸ்ட்டு கிடைக்காது. அப்போ நீங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? எக்கனாமிக்கலா இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணுமோ, அந்த டிஸ்கஷன பிரையாரிட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த டிஸ்கஷன். நீங்க 2 பேரு, அடுத்து 3 பேரு, 4 பேர் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும். சில கேர்ள்ஸ்க்கு வந்து மொபிலைஸ் பண்றதுக்கான டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கலெக்டிவைஸ் பண்ணுங்க. 15 பேர் ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஆர்கனைஸ் பண்ணி எக்கனாமிக்கலா இண்டிபெண்டன்ட் எப்படி ஆகலான்றத இனிஷியேட் பண்ணுங்க. அந்த இனிஷியேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணும்னு தெரியாது. பட் ஒவ்வொரு நாள் டிஸ்கஸ் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்க டிஸ்கஷன் எப்பொழுதுமே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கான ஸ்கோப் பத்தி பேசுனீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ட்ட உருவாக்க முடியும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஈவன் ஒரு கேர்ள் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, இவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனைனா, மார்க்கெட் கனெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு ஒரு பூ பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கலெக்ட் பண்ண பூவ வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் விக்கணும்ல. இந்த மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால, மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டோட அந்த ஹெட் இருப்பார்ல, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்ல பசங்களா இருக்கலாம். அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. அவங்ககிட்ட வண்டி இருக்குமா? அவங்க ஹெல்ப் கேட்டு, அந்த மேலோட டிபெண்டன்சில தான் அந்த மார்க்கெட்டுக்குள்ள அச்சீவ் ஆக முடியும். ஸோ ஃபீமேல வந்து மார்க்கெட்குள்ள கனெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ உருவாக்கணும். அண்ட் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு கேர்ள் வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும். இது ஒரு விஷயம். இது எம்பவர்மென்ட். அண்ட் ஆல்சோ பிராக்டிகலி பார்க்கும்போது, எல்லா கேர்ள்ஸும் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ். அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பெய்டு கிடையாது. அது கூட எக்ஸ்ட்ரா அத விட்டுட்டு, இல்ல அது கூட பெய்டு ஒர்க் நீங்க பண்ணணும்னா, ஈசியஸ்ட் வழி வந்து அவங்க எங்க இருக்காங்களோ, நியர் பை ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிய உருவாக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்ல ஒர்க் நியர் ஹோம் இந்த மாரி ஐடியாஸ உருவாக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஒரு கேர்ள் வந்து இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு, இல்ல நான் வந்து ஒரு ஒரு மேல் சென்ட்ரிக் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கோட டாப் பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி அந்த கம்பெனியோட வொர்க்கிங் என்விரான்மென்ட் இருக்குல்ல, அது சேஃபா மாத்தணும். பெட்டர் வொர்க் என்விரான்மென்ட். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லேபர் ஃபோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இதெல்லாம் நம்ம கன்சிடரேஷன். பட் ஆக்சுவலா ரியாலிட்டில கவர்ன்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கா? ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கவர்ன்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஒரு கேர்ளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல அதிகமா பாதிக்கப்படுற டைம் எதுனா மேட்டர்னிட்டி டைம். நெறைய அந்த வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகுதுல்ல. ஸோ சீனியாரிட்டிலாம் போயிடும். ஸோ அத சரி பண்ற மாரி கோட் ஆன் செக்யூரிட்டி 2020. ஸோ இதில ஒரு அப்டேட். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு பிரெக்னன்ட் உமனா இருக்கீங்கன்னா, ஒரு 12 வாரத்துக்கு லீவ் எடுத்துக்கலாம். பெய்டு மேட்டர்னிட்டி லீவ். ஸோ அந்த 12 வாரத்துக்கு வந்து சம்பளம் எடுக்க மாட்டாங்க. லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் வரலாம். இது பழசு. இத மாத்திட்டாங்கல்ல. இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. 12 வீக்ஸ 26 வீக்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்ப அந்த 26 வாரத்துக்கு சம்பளமும் கிடைக்கும். ஸோ கவர்ன்மெண்ட் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டிய இம்ப்ரூவ் பண்ணியிருக்குல்ல. ஸோ அது வழியா அவங்களோட உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கும். ஸ்ட்ராங் ஆகும். இந்த கம்பெனி அவங்க தூக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் குடுத்து ஆகணும். ஸோ இந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சேம் கோட் ஆன் வேஜஸ் 2019 சம்பளம் சம்மந்தப்பட்டது. ஒரு கம்பெனி வந்து ஒரு மேலுக்கு என்ன சம்பளம் தராங்களோ, அதே சம்பளம் பெண்களுக்கும் தரும். அத பத்தியானது. கோட் ஆன் வேஜஸ் 2019. அந்த அந்த பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கு. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு அதிகமான பவர் குடுத்திருக்கு. ஸோ எம்பவரிங் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது ஒண்ணு. இந்தியாவுல ஒரு 3 கோடி பெண்கள், ஒவ்வொரு பெண்களையும் லட்சாதிபதி ஆக்குறதுக்கான ஐடியாஸ், காசு லோன் தர்றது, பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கும் ஐடியா பண்ணியிருக்கு. இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நீங்க படிச்சா ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன்.